ஹலோ காய்ஸ், நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்க போகிறோம், ஸோ ட்ரையாக் மீனா என்ன, எப்படி செட்டப் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த டைமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மிஷினில் ஒரு காலி இல்லை பேரட் அந்த மாதிரி ஒரு லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டமோ, அப்படி இல்லைனா ஒரு டூயல் பூட்லேயோ இல்லை டேரக்ட் பூட்லேயோ வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபைன். நான் இப்போ லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு விண்டோஸில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ட்ரையாக்மி சீரீஸில் வந்து நம்ம மிஷின்ஸ் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். பட் எல்லா சீரீஸில் இருக்க எல்லா வீடியோஸ்லையுமே வந்து மிஷின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோமா அப்படின்னா இல்லை. நம்ம வந்து ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சீரீஸை வந்து நான் ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறேன். ஒன்று வந்து லேர்ன், இன்னொன்று வந்து சால்வ். ஓகேவா? ஸோ நம்மளோட ஒரு டேக் லைன் இல்லைனா ஒரு ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லேர்ன் அப்படின்னு வர எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் ட்ரையாக்மி யூஸ் பண்ணி. ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய கான்செப்ட்ஸை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடா சில இடத்துல ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ண ட்ரையாக்மி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே லேர்ன். சால்வ் அப்படின்னா அதுல லேர்ன் பண்ற மாதிரி எதுவும் பெருசா இருக்காது. லேர்ன் எப்படி சொல்றது, ஒரு மிஷின் கொடுத்துட்டு இல்ல ஒரு வெப்சைட் கொடுத்துட்டு அதை ஹேக் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? லேர்னிங்லயும் சால்விங் இருக்கும். பட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சம் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை ரீட் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சால்விங்ல அவங்க அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த மிஷின் மட்டும் கொடுப்பாங்க, நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸா வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 300 ரூம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து ஃப்ரீ ரூம்ஸ் தான். நான் இந்த வீடியோல காட்டுற எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாமே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஏன் வந்து விண்டோஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்றத சொல்றேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லேர்ன் ரூம் தான். ஸோ லேர்ன் ரூம்க்கு வந்து நீங்க எந்த ஒரு டூலுமே இன்ஸ்டால் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்க எந்த ஒரு ப்ரௌசர் எந்த ஒரு ஓஎஸ்ல வேணாலும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். பட் அந்த சால்வ் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து லினக்ஸ் சிஸ்டம் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேர்ன் ரூம்ல இருக்க டாபிக் என்னன்னா வெப் அப்ளிகேஷன் பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம HTTP என்ன, யூஆர்எல்னா என்ன, ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ்னா என்ன, ரெஸ்பான்ஸ் கோட், ஹெட்டர்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் வந்து போகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் இருக்க நிறைய கான்செப்டை வந்து நான் நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் நம்ம இந்த ட்ரையாக்மி சீரீஸ்க்கு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிருக்க வேண்டிய கொஞ்சம் அவசியம். ஸோ அதனால தான் நான் இங்கேயும் திரும்ப இந்த ரூம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? எஸ், ஸோ கம்ப்ளீட் கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அந்த பேஜை. ஓகே, ஸோ எஸ், ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து கம்ப்ளீட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து போகலாம். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன், அதாவது ஒரு வெப்சைட். ஓகேவா? வெப்சைட்டை தான் வந்து இங்கே வெப் அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆப் இல்லையா? இப்போ மொபைல்னா மொபைல் அப்ளிகேஷன், அதே மாதிரி வெப்சைட்னா வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து ரெண்டு பார்ட் வந்து மெயினாக இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று வந்து பேக் எண்ட். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல மெயினாக என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எண்டை தான் வந்து யூசர் வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஒரு வெப்சைட்ல வந்து ரெண்டு சைட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று என்னன்னா கிளைண்ட் சைட், இன்னொன்று வந்து சர்வர் சைட். இப்போ நீங்கள் ஒரு கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கிளைண்ட் சைட். நீங்களாம் தான் கிளைண்ட்ஸு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த கிளைண்ட் சைடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதுதான் நான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்கிறோம். இன்னொரு சைடு என்னன்னா சர்வர் சைட். சர்வர் சைட் அப்படின்னா இப்போ நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாமே ஒரு இடத்துல இருந்து தானே வருது. அது உங்க ஃபோன்லயே கிரியேட் ஆகல, வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அது வருது இல்லையா? ஸோ அது எங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, எங்க ப்ராசஸ் பண்றாங்க, எங்க டிரான்ஸ்மிட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வர் சைட். ஸோ அந்த சர்வர் சைட் இருக்க விஷயங்களை வந்து நம்ம பேக் எண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மெயினா வந்து இந்த 3 விஷயம். சிம்பிளா சொல்லலாம், இப்போ நீங்க ஒரு பிளானட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் தான் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட். அந்த பிளானட்டுக்குள்ள போய் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பேக் எண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 3 விஷயங்கள் சிம்பிளா பார்க்கலாம். HTML அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடியோட அனாலஜி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் பாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கை எங்க இருக்கணும், கையெலும்பு எங்க இருக்கணும், காலெலும்பு எங்க இருக்கணும், மூக்கு எங்க இருக்கணும், கண் எங்க இருக்கணும் அப்படின்னு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மெயினா பண்றது யாருன்னா நம்மளோட போன்ஸ் தான். கரெக்டா? ஏன்னா போன் தான் வந்து நம்ம பாடியை ஒரு ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணுது. போன்ஸ் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் நம்மளோட எல்லா மசில்ஸும் எல்லா விஷயங்களும் வந்து தனித்தனியா வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். லைக் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாத மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ HTML தான் வந்து ஃபர்ஸ்ட் த பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறும் HTML மட்டும் வச்சு கூட ஒரு வெப்சைட் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ HTMLன்றது ஒரு போன் மாதிரி. அடுத்தது CSS. CSS அப்படின்றது போனுக்கு மேல இருக்கிற மசில், ஸ்கின் கலரு, ஹேர் கலரு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா CSS. ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்ல நீங்க என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ டெக்ஸ்ட் வரணும், டெக்ஸ்டோட சைஸ் என்னவா இருக்கணும், இதெல்லாம் வந்து HTML போட்டுடலாம். பட் அந்த டெக்ஸ்ட் என்ன கலர்ல இருக்கணும், அந்த டெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்,
அது என்ன மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிறது சிஎஸ்எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ நீங்க பாடியை உருவாக்கிட்டீங்க, பட் அந்த பாடிக்கு ஒரு உயிர் தரணும்ல. இப்போ நீ இந்த கண்ணை திறந்தா பார்க்கணும், இல்ல ஒரு சவுண்டு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அந்த உயிர் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு உயிர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து உயிர் கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது, இல்ல ஏதாவது ஒரு டைப் பண்ணீங்கன்னா டைப் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா தான் வந்து பாசிபிள். அடுத்து பேக் எண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சர்வர் சைட். ஸோ அதில் மெயினாக வந்து டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும். டேட்டா பேஸ்னா ஒரு சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு போக போக இன்டெப்த்தாக பார்க்கலாம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ வெறும் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த டேட்டாவை நம்ம கொண்டு வரது, டேட்டாவை சேவ் பண்றது, அதை ப்ராசஸ் பண்றது, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம வெப் சர்வர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா WAF, அதாவது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து எல்லாருமே வந்து லெஜிட்டிமேட் யூசர்ஸ், அதாவது ஒரு நல்ல யூசர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஒரு சில பேர் அந்த வெப்சைட்டை டவுன் பண்ணணும், அதை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வெப்சைட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் ஒரு ஃபயர்வால் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே WAF இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ஆன்சர் இந்த 3 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். விச் காம்பனன்ட் ஆன் கம்ப்யூட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹாஸ்டிங் அண்ட் டெலிவரிங் கண்டென்ட்? அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன்ல எந்த ஒரு காம்பனன்ட் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டை வந்து வெப்சைட் இருக்க கண்டென்ட் டெலிவர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி வெப் சர்வர். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிருக்கிறது டேட்டா பேஸ், கண்டென்ட் டெலிவர் பண்ணுறது வெப் சர்வர். அப்புறம் எந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வெப் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இதில் நம்ம பண்ணுவோம், இப்போ இந்த வெப்சைட்டை நான் இப்போ எதில் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன்? எஸ் கரெக்ட், ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் தான் பண்ணுறோம். அதுதான் வந்து இங்கே வெப் ப்ரௌசர் நம்ம என்டர் பண்ணணும். அடுத்தது எந்த ஒரு காம்பனன்ட் வந்து ஒரு கெட்ட அட்டாக்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு லேயர் மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா அது ஃபயர்வால் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். எஸ், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும் கைஸ். நம்ம நிறைய கண்டென்ட் வந்து கவர் பண்ணணும். நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து உள்ள வந்து லாகின் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கும் போது லைன் பை லைன் வந்து ரீட் பண்ணி பாருங்க. அப்போ நான் சொன்னதும் இதில் இருக்க வந்து சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்களா படிச்சீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதான் இந்த வீடியோட பர்பஸே. ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்தையும் கான்செப்ஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், நீங்கள் படித்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா இப்போவே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணோன்னே தோணாது இல்லையா? அடுத்து நம்ம கற்றுக்க போகிற டாபிக் வந்து URL. ஸோ ஒரு URL என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு பேசிக் URL பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். முதல்ல வந்து HTTP, அதை வந்து ஸ்கீம் அப்படி இல்லைன்னா வந்து ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு வெப்சைட் வந்து என்ன கனெக்ஷனில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் வந்து நம்ம என்ன யூசர் அக்கௌண்ட் வந்து பண்ணுறோமோ அந்த யூசரும் அந்த யூசர் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா பேராமீட்டராக போகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக இதை வந்து இந்த மாதிரி டேரக்டா URL வந்து யூஸ் பண்றது இல்லை. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட். ஒரு வெப்சைட் இப்படிதான் இருக்கும்ன்றதோட ஃபார்மேட். பட் இது எல்லாமே இப்போ இருக்கான்னு கேட்டா இல்ல. எல்லாமே ஒரு சிலது வந்து கம்பல்சரியா இருக்கும், ஒரு சிலது வந்து ஆப்ஷனலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த யூசர் பாஸ்வேர்டுன்றது ஆப்ஷனல் தான். இது இப்போ வந்து சென்ட் ஆயிட்டு தான் இருக்கும், பட் ஹிடனா இருக்கும், என்கிரிப்டடா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டேரக்டா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த tryhackme.com இருக்குல்ல ரெட் கலர்ல, ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டே. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹாஸ்ட் அப்படின்னா டொமைன்னு சொல்லுவாங்க. இப்போ google.com, facebook.com, instagram.com இந்த மாதிரி .com, .in இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ அதான் வந்து நம்ம டொமைன்னு சொல்றோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டொமைன் தான் வந்து நம்ம என்ன வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்ற அந்த கரெக்டான வெப்சைட்டை அவ்வளோ பெரிய இன்டர்நெட்ல இருந்து நமக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர். இப்போ ஒரு டொமைன். ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன தேடி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து என்னோட வீடு நீங்க கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஸோ அந்த வீடு தான், அந்த வீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அட்ரஸ் தான் வந்து இந்த டொமைன் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க, இப்போ என் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது அப்போ எனக்குன்னு யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட். இப்போ 80 அப்படின்னா என் பேர் 80 அப்படின்னா நீங்க நேராக வீட்டுக்கு வந்து 80 எங்கன்னு கேட்பீங்க, நான் வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அப்ளிகேஷன்ல இல்லைன்னா ஒரு டிவைஸ்ல இருக்கக்கூடிய இல்லை ஒரு வெப் சர்வர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன், ஒரு பர்டிகுலர் சர்வீஸ், அதுதான் வந்து இந்த போர்ட் மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது பாத். ஓகே, இப்போ நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டீங்க, என்னை பார்க்க வரீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். பட் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த பாத்தில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெப்சைட்ல பாருங்களேன், tryhackme.com போர்ட்ல 80, அதுக்குள்ள வந்து அந்த டொமைனுக்குள்ள வியூ ரூம் அப்படின்ற ஒரு டைரக்டரி, அதாவது ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்றோம், அதுதான் வந்து வியூ ரூம். அடுத்து பார்த்தீங்கன்னா query string. query string அப்படின்னா ஓகே, இப்போ வந்து ஒரு டைரக்டரிக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு ஃபோல்டர். இப்போ நீங்க உங்க சிஸ்டம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள வந்த உடனே வந்து ஆப்வியஸ்லி வந்து உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நீங்க தேடுறது ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை சர்ச் பண்றதுக்கு இல்லை ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த query string வந்து யூஸ் பண்ணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா ஒரே வெப்சைட்லக்குள்ளேயே வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆன்சருக்கு போயிடலாம். என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி என்கிரிப்டட் எஸ் இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நான் வந்து ப்ரோட்டோகால் ஒரு விஷயம் சொன்னேன், ஸ்கீம்னு ஒரு விஷயம் சொன்னேன். அதில் வந்து மெயினாக வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து HTTP, இன்னொன்று வந்து HTTPS. HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், HTTPS அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரெண்டுமே வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் தான் வந்து யூஸ் ஆகும். பட் அந்த செக்யூர் அப்படின்றது உங்கள் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதனால வந்து செக்யூர்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து HTTPS. Which term describe the practice of registering domain name that are misspelled IS? ஸோ இந்த ஒரு கான்செப்டை நான் உங்ககிட்ட சொல்லலை. அது என்ன அப்படின்னா, இந்த டொமைன் நேம்னு சொன்னாலே இப்போ google.com, facebook.com இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இப்போ ஏற்கனவே facebook.comனு ஒன்று இருக்குது. ஸோ உங்களால் திரும்ப facebook.comனு ஒரு வெப்சைட் வந்து வாங்க முடியாது. பட் இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்கேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாராச்சும் ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, facebook.in அப்படின்னு ஒரு வெப்சைட் நீங்கள் வாங்கிட்டு அந்த வெப்சைட் வந்து அதுதான் ரியலான வெப்சைட் அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஹேக்கிங் இல்லையா? அது ஒரு டைப் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது பேர் என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்குவாட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் பார்ட் ஆஃப் த URL இஸ் யூஸ் டு பாஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு URL இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணோம்னாலோ இல்லை ஒரு இன்புட் கொடுக்கணும்னாலோ என்ன பார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? நான் ஏற்கனவே சொன்னேன் query string. query stringல தான் வந்து நம்ம இன்புட் வந்து கொடுப்போம். ஓகேவா, இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் போயிட்டீங்க, அந்த வெப்சைட்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு தேவையானது ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த query string வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ரஷப் தான் பண்ணுறேன், எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes 11 minutes ஆயிடுச்சு. ஸோ நம்ம கவர் பண்ண வேண்டிய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே ரொம்ப இன்டெப்த்தாக ஸ்லோவாக என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த சீரீஸ் வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா நம்ம விஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுதான் வந்து நம்மளோட கோல். ஓகேவா, ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற கான்செப்ட்லாம் புரியும். கொஞ்சம் புரியலன்னா திரும்ப ஒன்ஸ் வந்து கேட்டு பாருங்க. ஓகேவா, அடுத்து HTTP மெசேஜஸ். ஓகே, இப்போ HTTPனா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அது வந்து நம்ம டேட்டாவை கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சர்வருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா அதே மாதிரி சர்வருக்கு அந்த ஹாய்னு அந்த மெசேஜ் போய் சென்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மெசேஜை வந்து என்கிட்ட இருந்து வாங்கி அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால், அதுதான் வந்து இந்த HTTP, HTTPS இதெல்லாமே. ஸோ அது எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம்னா 2 விதமாக டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து ரெக்வஸ்ட், இன்னொன்று வந்து ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் சர்வர்லேருந்து வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அது ரெக்வஸ்ட். ஓகேப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சர்வர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு பேசிக்கான ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HTTP ரெக்வஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு, ரெஸ்பான்ஸ் வந்து ரைட் சைடு இருக்கு. இது வந்து என்னன்னு பாருங்க, இது எல்லாமே நான் ஒரு லைனா என்னன்னு சொல்லி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைக்கும், இது ரெக்வஸ்ட் எப்படி இருக்கு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஐடியா கிடைக்குதா இது என்ன மாதிரியான ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு? எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகின். இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல போறீங்க, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்டர் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இந்த மாதிரி போகும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அலெக்சாண்ட்ரா அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு செக்யூர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சென்ட் ஆகுது. அதே ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், ரெஸ்பான்ஸ் வந்து 200 ஓகே அப்படின்னு ஒரு கோட் வந்துட்டு மெசேஜ் வந்து லாகின் சக்சஸ்ஃபுல், ஸ்டேட்டஸ் சக்சஸ்னு வருது. ஸோ ஒரு பேசிக்கா இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் உள்ள போகும்போது ஒரு லைன் அதை மீன் பண்ணி நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ரெக்வஸ்டோ இல்லை ரெஸ்பான்ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு 4 லைன் இருக்கா, இங்க ஒரு 4 லைன் இருக்கா, ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுல, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். HTTP ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஹெட்டர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும், ஹெட்டர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா ஒரு எம்டி லைன் வந்து இருக்கும். இங்க ஒரு எம்டி லைன் இருக்கா, அதே மாதிரி இங்க ஒரு எம்டி லைன் இருக்கா. ஸோ அந்த எம்டி லைன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹெட்டர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்து பாடி தான் வரப்போகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, அடுத்து எம்டி லைனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து நம்ம பாடின்னு சொல்றோம். இந்த பாடியில தான் வந்து ஆக்சுவல் கண்டென்ட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் இருக்க மாதிரி ஒரு யூசர் நேமோ பாஸ்வேர்டோ அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இல்லை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா நிறைய டேட்டா வந்து என்டர் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த டேட்டா எல்லாமே வந்து இந்த பாடியில் தான் பாஸ் ஆகும். அதே மாதிரி சர்வர்லேருந்து ஒரு டேட்டா நமக்கு ரெஸ்பான்ஸாக வருது அப்படின்னாலும் அதுவும் பாடியில் தான் பாஸ் ஆகும். பட் இந்த ஹெட்டர் என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா அந்த டேட்டாவை எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும், என்ன விதமாக அதை ஃபெச் பண்ணணும், என்ன விதமாக வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணணும், query பண்ணணும், எங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹெட்டர்ல சேவ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அதை பற்றி நம்ம டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, விச் HTTP மெசேஜ் ரிட்டர்ன்டு பை த வெப் சர்வர் ஆஃப்டர் ப்ராசஸிங் அ கிளைண்ட் ரெக்வஸ்ட். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் சர்வர் வந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஒரு HTTP ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா
சர்வர் வந்து ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ வாட் ஃபாலோஸ் தி ஹெட்டர் இன் HTTP மெசேஜ். ஹெட்டர் முடிஞ்சிருச்சுன்னா ஹெட்டருக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எம்டி லைன். எம்டி லைனுக்கு அப்புறம் பாடி வரும். ஓகே, ஸோ அடுத்த டாஸ்க். எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஹெட்டர் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹெட்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று இருக்குது, அப்புறம் கீழே சம் ஹெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த கெட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா HTTP மெத்தட் வரும். ஆக்சுவலி இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அந்த டைப் ஆஃப் HTTP ரெக்வஸ்ட் வந்து நடக்கும். ஓகேவா, என்னென்ன மெத்தட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட்ல நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், நிறைய டைரக்டரிஸ் இருக்கும். அதுல எனக்கு எந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் பாத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் HTTPயோட வெர்ஷன் அது வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஹாஸ்ட், அப்புறம் யூசர் ஏஜென்ட் அப்படின்னா ஹாஸ்ட்னா த டொமைன். ஓகேவா, tryacme.com ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஏஜென்ட், யூசர் ஏஜென்ட் அப்படின்னா ப்ரௌசர், என்ன ப்ரௌசர்ல இருந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், மொசிலாவா இல்லை அதே மாதிரி குரோமா, அதெல்லாம் சஃபாரி, அதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் இருக்கும், அப்புறம் கனெக்ஷன் டைப் இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹாஸ்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன்.